ஹே ஹாய்ஸ் வணக்கம். மகாநதி எபிசோடில் ஒரு எண்டிங்கில் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிரெக்டர்கிட்டருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருந்தது. ஸோ அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பின உடனே வெண்ணிலா வந்து ரியலைஸ் பண்ணி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளோட பசுபதிக்கிட்டேயும் ராகினிக்கிட்டேயும் போயிட்டு உங்களால் தான் வந்து விஜய் என்னை இவ்வளோ வெறுக்கிறாரு, நான் உங்கள் கூட சேர்ந்துருக்கவே கூடாது, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் கோவம் அதிகமாகி பசுபதியோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதில் கோவப்பட்ட பசுபதி என்ன பண்ணுறாங்கன்னா, வெண்ணிலா கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாமே மாடியில் மேலேருந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அரைஞ்ச உடனே நிலை தடுமாறி வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெண்ணிலா உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்து போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ட்விஸ்ட்டு. ஸோ வெண்ணிலா கேரக்டர் இதுக்கப்புறம் வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுதான் எங்களோட லாஸ்ட் டே ஷூட் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெண்ணிலா இறந்துட்டாங்கன்னா அவங்க மாமாவுக்கும் வேலை இருக்காது. ஸோ வந்து வெண்ணிலா கேரக்டரை முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல, ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். வெண்ணிலா மேபி இறந்துட்டா இந்த பழி விஜய் காவேரி மேலே வருமா, இல்லை வந்து வெண்ணிலா மாமா உண்மை எல்லாமே சொல்லி பசுபதியும் ராகினியும் உள்ளே கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது தான். கதை எப்படி போகுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்கா ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ இந்த பக்கம் நதி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யமுனாவை நிவின் அடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ குமரன் வந்து யமுனாவை வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக போகிறாரு. நிவின் வந்து ரியலைஸ் பண்ணி சாரியும் கேட்குறாரு.